வணக்கம் நண்பர்களே. இந்த சூரிய கிரகணத்தால 2024ஆம் ஆண்டுல மேஷம் மற்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல வரக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாதனாலும் தோஷங்கள் எதுவும் இல்லைனாலும் அதே நேரத்தில் ராகுவோட சூரியன் இணைந்து 2024ஆம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் மிகப்பெரிய சம்பவங்களை செய்ய போகிறதா ஜோதிடர்கள் கணித்திருக்கிறாங்க. அந்த வகையில் ஓராண்டுக்கு 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் நிகழ்றதான் வழக்கம். இது அறிவியல் ரீதியா வானத்துல நிகழக்கூடிய அரிய நிகழ்வுனாலும் ஜோதிட ரீதியா ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரர்களை விழுங்குறதா புராண கதைகளை சொல்லப்பட்டு வருது. அந்த வகையிலே மேஷம் மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெறப்போகுதுங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். சூரியன் சந்திரன் பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைச்சு பலகாலம் தவம் இருந்து வரம் பெற்றதா சொல்லப்படுது. இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டு 4 முறை சூரிய சந்திரர்களோட பார்வை பூமியில விழாது தடுக்கக்கூடிய வரத்தை கொடுத்தாரணும். இதுதான் கிரகணம்னு சொல்லப்படுது. அந்த வகையில இந்த மாற்றங்களின் போது இந்த மேஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சூரியன் கேதுவோட இணைந்து பயணிக்கும் போது கேது கிரகஸ்தனும் சூரியன் ராகுவோட பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் கேது கிரகஸ்தனும் சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பங்குனி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு தொடங்கி இரவு 2:22 மணி வரை நிகழப்போகும் சூரிய கிரகணம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமா நிகழ இருக்கிறதா கணிச்சிருக்கிறாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் நிகழப்போகிற சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதனாலும் மெக்சிகோ, வட அமெரிக்கா, கனடா, நார்வே, ஐஸ்லாந்து, பிரிட்டன், போர்ச்சுகல் மாதிரி நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா இருக்கும். மீன ராசியில ராகு, சூரியன், சுக்கிரன், சந்திரன் கூட்டணியால இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இந்த முழு சூரிய கிரகணம் உலக நாடுகள்ல பல சம்பவங்கள் நிகழ இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி 4 கிரகங்கள் பிடியில ராகுவோட பலம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியால மேசராசி அன்பர்களுக்கு தொழில், கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு மாதிரி அனைத்து விஷயங்களுமே எந்த மாதிரியான பலன்கள் பெற போறாங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். வரப்போகிற இந்த காலகட்டங்களில் மேசராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தி அடையக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும், சிறப்பான ஆண்டாகவும் அமைய போகுது. தொழிலில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த போட்டி சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி அடையும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கும். புதுசாக பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு பணியிட மாற்றமும் செய்யப்படும். புதுசான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். உடன் வேலை செய்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனையும் பெற்றுத்தரப்போகுது. கல்வின்னு பார்க்குறப்ப மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்ச இடத்துல அடைய வேணும்னா மேலும் நீங்கள் அதிக முயற்சி எடுக்கிறது நல்லது. கல்விக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய அதிக கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மேலும் இந்த ஆண்டுகளில் எந்த மாதிரி அமைய போகுதுன்னா நன்மை தீமைன்னு கலவையான பலனை தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருட்கள் மீது அதிக ஆசை வைக்கிறத நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கிரகங்களோட மாற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற காரணத்தால உங்களுக்கு சூழ்நிலைகளும் கலவையாக தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டுல மேலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா கிரகங்களோட இடமாற்றத்தால மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா சிறப்பான ஒரு பலன் அமையும்னு ஜோதிட சாஸ்திரமும் சொல்லியிருக்குது. புதுசா வீடு, வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெத்தவங்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாவே நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையக்கூடிய வகையில தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் இருக்கும். அனைத்து சிக்கல்களுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுது. திருமண பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல மங்களகரமா அமைய போகுது. மாங்கல்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. வீட்டுல மங்கள காரியமும் நடக்கும். புதுசா வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி புனித யாத்திரை உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரப்போகுது. அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு புதுசா நினைச்சதை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக அமைய போகுது. அதே மாதிரி அனுகூலமான பலன்கள் பல வகையிலும் பெற போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைக்கக்கூடிய பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக போகுது. அரசியல் துறையில பயணம் செய்யறவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு பொன்னும் பொருளும் பதவியும் தேடி வரக்கூடிய காலகட்டம். புதிய வாய்ப்பு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உயர் பதவியில் இருக்கிறவங்க செல்வந்தர்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு பிரகாசமாக அமைய போகுது. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி ஈடுபட்டு வாங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூடுதல் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு சாதகமான பலனை தர நீங்கள் திட்டமிடுறது அவசியம்.
கல்விக்காக அதிக நேரம் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு பல வகையில நன்மை உண்டாகும். தொழில்னு பார்க்குறப்ப மிதுனராசி அன்பர்களுக்கு தொழிலும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் பார்க்க போறீங்க. கடுமையான உழைப்பு நல்ல பலன் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதே மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்ப அதை நீங்கள் சமாளித்து வெளிவரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் அதிகரிக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிக உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. சக ஊழியர்களால் அப்பப்போ சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் காலப்போக்கில் அதில் நிவர்த்தியை அடைஞ்சிடுவீங்க. நீங்கள் விரும்பின இடத்துல பணியிட மாற்றம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையும். மேலும் மேசராசி அன்பர்களுக்கு நடக்காதுன்னு மற்றவங்க தள்ளி வைக்கிற விஷயங்களை கூட நீங்கள் நடத்தி காட்டணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஒரு துடிப்பு உண்டாகும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவைக்கு பல முறை ஆலோசித்து செயல்படுறது தான் நல்லது. அதே மாதிரி மனம் நிலக்கொள்ளாமல் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுறதா நல்லது. குருவால் பணவரத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இருக்கும். தேவையான சரக்கும் கையிருப்பில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி புதிய நபர்களோட வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் முடிவெடுக்கிறப்ப கவனமாக இருந்துக்கங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் இல்லைன்னா புதிய பொறுப்பு கிடைக்கும். உங்கள் பணி திறமையால் மேலதிகாரிகளோட நிலைமை உயரும். அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்கள் மேலே அதிக நம்பிக்கையும் வைப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் கோபமாக பேசுகிற வார்த்தை சில சமயங்களில் சங்கடம் ஏற்படுத்தலாங்கிறதால வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது கவனமாக உபயோகப்படுத்துங்க. மனைவி குழந்தைங்களோட உடல் நலத்திலையும் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. ஒரு சில பேர்த்துக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயங்களில் நீங்கள் வாகனங்களை போகிறப்ப கவனமாக போயிட்டு வாங்க. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கக்கூடிய வகையில் இருக்கிறதால முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்கிறதா நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சதா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் விட்டு தள்ளுறதா நல்லது. எந்த காரியத்திலையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை செஞ்சு செய்யுங்க. ஆனால் சதா சர்வ காலமும் ஏதாவது சிந்தனையில் நீங்கள் இருக்கிறது தவிர்க்கிறது நல்லது. காய்த்துறை சார்ந்திருக்கிறவங்க எதிர்பார்த்த செலவு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி காரிய தாமதமும் ஏற்படலாங்கிறதால முன்னெச்சரிக்கையோட செயல்பட பாருங்க. வீண் கவலை அப்பப்போ மனசில் இருக்கும். அதே மாதிரி ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை செஞ்சு போடுங்க. எந்த ஒரு பத்திரங்களையும் படித்து பார்த்து கையெழுத்திடுறதா நல்லது. அரசியலில் இருக்கிறவங்க மற்றவங்களால மன கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதுலையுமே நீங்கள் தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்கிறதும் பேச்சில் கவனம் செலுத்திட்டு வர்றதும் மற்றவங்களை கண்காணிக்கிறதும் நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க கடமைக்கு பொறுப்பேற்காம இருந்துட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் மந்தமாக நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியை பற்றின எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். பாடங்களை படிக்கிறப்ப மனசை ஒருமுகப்படுத்தி படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கு மனசில் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு எப்பயும் இருக்கணும்னு தான் நினைக்க வைக்கும். அதே மாதிரி இந்த மாதங்களில் இனி எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் நடந்து முடியும். கடன் சுமையும் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்தக்கூடிய எதிர்ப்புகள் அகலக்கூடிய காலம்னு சொல்லலாம். எதையுமே ஆனால் ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து செய்ய தொடங்குங்க. யாருக்காவது உத்தரவாதம் தரப்ப கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கடினமான முயற்சிக்கு பின்னாடி தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வந்து சேரும். இருந்தாலும் போட்டி குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். கடன் தொல்லையும் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி தாமதமாக தான் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது. வாழ்க்கை துணை மூலயமா அவங்களுடைய ஆலோசனைகள் பெறது மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை நீங்கள் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் சேமிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தி பாருங்கள். செவ்வாயோட சஞ்சாரம் இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான வசதிகள் தொடர்ந்து கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கூட தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப கவனமாக இருங்க. எதையுமே ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து செய்கிறதா நல்லது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்துக்கிறவங்க ராசியில் சனி அமர்ந்திருக்கிறதால நீங்கள் பேசுகிற பேச்சு கவனமாக பேசுறது நல்லது. வீண் பழி உங்கள் மேலே வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. வேலைகளில் நீங்கள் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதே மாதிரி வீண் பழியும் உண்டாகலாங்கிறதால தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த கடன் வசதியும் கிடைக்கும். புதுசாக பதவி வந்து சேரும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களோட ஆலோசனை கேட்டு பயன்படுறதா நல்லது. முயற்சிகள் வெற்றி பெற வகையில் தான் மேலும் உங்களுக்கு அமைந்திருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சூரிய கிரகங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மாற்றங்களை தான் இந்த மேஷம் மற்றும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.